தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. வாக்குகள் எண்ணும் பணியில் 9621 மாநில அரசு அதிகாரிகளும் 3971 மத்திய அரசு அதிகாரிகளும் ஈடுபடுவார்கள் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜேஷ் லக்கானி, தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான தபால் வாக்குகள் நாளை காலை 8 மணி முதல் 8:30 வரை எண்ணப்படும் என்று தெரிவித்தார். வாக்குகள் எண்ணுவதற்காக மொத்தம் 3236 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 14 மேஜைகள் அமைக்கப்படும் என்றும் சோழிங்கநல்லூரில் மட்டும் 24 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லக்கானி குறிப்பிட்டார். வாக்குகள் எண்ணும் பணியில் 9621 மாநில அரசு அதிகாரிகளும் 3971 மத்திய அரசு அதிகாரிகளும் ஈடுபடுவார்கள் என்றும் ஒவ்வொரு மேஜை எண்ணிக்கையும் பார்வையாளரின் அனுமதி பெற்ற பின்னரே அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்ட திரு லக்கானி, வாக்கு எண்ணிக்கை மேஜைகளில் சிசிடிவி கண்காணிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு வாக்கு எண்ணும் மையத்தில் அனுமதி இல்லை என்றும் தெரிவித்தார். 232 தொகுதிகளுக்கான ஓட்டு எண்ணிக்கை 68 மையங்களில் நாளைக்கு நடைபெற இருக்கிறது. மொத்தம் 3236 டேபிள்கள் எல்லாம் வைக்கப்பட்டு இருக்குது. அதில் 219 தொகுதிகள் 14 டேபிள்கள் இருக்குது. மொத்தம் வாக்கு எண்ணும் அலுவலக எண்ணிக்கை 13592 ஆகும். ஒவ்வொரு டேபிளும் இந்த தடவை ஒரு மைக்ரோ அப்சர்வர் இருப்பார்கள். அவங்க ஒவ்வொரு ரவுண்டுக்கு கையெழுத்து போடுறதுக்கு அப்புறம் தான் அதை கம்ப்யூட்டரில் அதை பதிவு செய்யப்படும். ஒவ்வொரு சுற்றின் முடிவும் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வெளியிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசியல் கட்சி முகவர்கள் வாக்கு எண்ணும் மையத்தில் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது.